வணக்கம். ஹீரோ இன்ட்ரொடக்ஷன் அப்படிங்கிறதே ஒரு படத்தில் அப்படி பில்டப்போட காமிப்பாங்க. அப்படி கையை காலை காமிப்பாங்க, அப்படியே கையை காமிப்பாங்க, அப்படியே பின்பக்கத்தை காமிப்பாங்க, முதுகை காமிப்பாங்க, அப்படின்ட்டுலாம் இருக்கும். நம்ம இன்னும் பல படங்கள் இருக்கு. அதில் பார்த்தாக்கா ஹீரோ வர சீன் எல்லாமே பில்டப்பாகவே இருக்கும். அது மாதிரிலாம் தெலுங்கு படங்களை நம்ம நிறைய பார்க்கலாம். அது மாதிரி ஒரு ஒரு ஹீரோவுக்கு அப்படி ஒரு பில்டப் கொடுப்பாங்க. ஹீரோ வருவதற்காகவே ஒரு காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். அங்க தங்கச்சி யாரோ ஒருத்தங்க இது பண்ணுவாங்க, அல்லது யாரோ ஒரு பெண்ணை ஒருத்தங்க இது மாதிரி பண்ணுவாங்க. அந்த சமயத்துல ஹீரோ வர்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கும். ஃபைட்டிங் சீனோட ஹீரோ என்ட்ராவாரு. ஃபைட்டு முடியும். ஃபைட்டு முடிஞ்ச உடனேயே ஒரு பாட்டு ஒன்று ஹீரோவுக்கு ஓப்பனிங் சாங் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி நம்ம நிறைய படங்கள் பார்த்துருக்கலாம். கிட்டத்தட்ட இது மாதிரி படங்கள் இல்லாதங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியம். இந்த மாதிரி படம் ஓப்பனிங் சார், ஓப்பனிங்கில் இப்படி நீங்கள் காப்பாற்றுறீங்க சார், காப்பாற்றி முடிச்ச அடுத்த நிமிஷமே எல்லாரும் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. ஒரு ஓப்பனிங் குத்துப்பாட்டு சார் அப்படின்லாம் சொல்லி டைரக்டருங்க ஹீரோவை மசிய வச்சுருவாங்க. ஆனால் ஒரு படத்தில் ஒரு ஹீரோவை காமிக்கிறதுக்கு எரும மாடை காமிச்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒரு படத்தினுடைய ஹீரோ அவரை காமிக்கிறதுக்கு சரி, அப்படி ஒரு நடிகர் அப்படி என்ட்ராகும்போது ஒரு எருமை மாடை காமிச்ச அந்த டைரக்டர் யாரு அப்படின்னா, அப்போ அந்த நடிகரை அப்படி காமிக்கிறாருன்னா அது ஒரு டைரக்டரினுடைய ஏற்பாடாக இருக்கும். அந்த டைரக்டர் யாரு? அந்த டைரக்டரும் யாரும் வேற யாரும் கிடையாது, நடிகரும் வேற யாரும் கிடையாது. நடிகர், இயக்குனர், திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் சார் தான் இப்படி செஞ்சது. அந்த 7 நாட்கள் திரைப்படத்தை நம்ம வாழ்க்கையில மறக்கவே முடியாது. தமிழ் சினிமாவில், தமிழ் சினிமா ரசிகர்களால் இன்னைக்கும் கொண்டாடப்பட்டு இருக்கிற ஒரு அற்புதமான ஸ்கிரிப்ட் தான் அந்த 7 நாட்கள். இந்த அந்த 7 நாட்கள் திரைப்படத்தில் பாலக்காட்டு மாதவன் அப்படின்ற கதாபாத்திரத்தில் சினிமாவில் வந்து ஜெயிச்சிடணும் அப்படின்னு பாலக்காட்டிலிருந்து சென்னைக்கு வந்திருக்கிற பாக்யராஜ் சார் கூடவே இருக்கிற அந்த கோபி கதாபாத்திரத்தில் இருக்கிற காஜா ஷெரீஃப், கல்லாப்பெட்டி சிங்காரத்தினுடைய வீட்டில் வாடகைக்கு குடியிருக்கிறதுக்கு வர்ற விஷயங்கள், அந்த வசந்தி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் அம்பிகா, டாக்டர் கேரக்டரில் ராஜேஷ், இவங்களை சுற்றி இருக்கிற இத்தூண்டு கதாபாத்திரங்களுக்குள்ளார இருக்கிற 2.5 மணி நேர படம் தான் அந்த 7 நாட்கள். என்னடா அது அந்த 7 நாட்கள் அப்படின்னு யோசிச்சு நான் அந்த வயசுல யோசிச்சிருக்கேன் நான். ஆனால் அந்த அந்த 7 நாட்கள் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை இருக்கு. ஆனால் எங்கள் அம்மா ஆசைப்படுறாங்க, நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த குழந்தைக்கு ஒரு அம்மா வேணும் அப்படின்னு சொல்லி. எங்கள் அம்மா உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. நான் ஒரு டாக்டர், எனக்கு தெரியும் எங்கள் அம்மா இன்னும் ஒரு வாரத்தில் இறந்து போயிடுவாங்க. அதனால் இந்த 7 நாள் நீ என் கூட இரு, அதுக்குள்ளார உன்னுடைய காதலனை நான் சேர்த்து வைக்கிறது என் பொறுப்பு அப்படின்னு காதலி மனைவியாக வந்திருப்பவளிடம் கணவன் சொல்றது தான் இந்த படத்தினுடைய கரு. இது விஷயத்துக்கு உங்க கணவனை பற்றி சொல்லு. ஒரு ஃபர்ஸ்ட் நைட்டில் முதலிரவு அன்னைக்கு நீ வந்து டயர்டில் தான் நீ மயங்கி விழுந்திருக்கன்னு நான் வீட்டில் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். ஆனால் நீ தற்கொலை முயற்சிக்கு நீ வந்திருக்க, அதனால தான் நீ மயங்கிட்ட அப்படிங்கிறத நான் யாருக்கிட்டையும் சொல்லலை. நீ கொஞ்ச நேரத்துக்கு நீ மனைவினோ நான் கணவனோ இன்னைக்கு நமக்கு முதலிரவு அப்படிங்கிறது எல்லாத்தையும் மறந்துட்டு நீ ஒரு நண்பனா என்னை நினைச்சு உன்கிட்ட உன் மனசுல இருக்கிறத சொல்லு அப்படின்னு சொன்ன பிற்பாடு தான் ஃப்ளாஷ்பேக்கு ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிக்கும் போது சென்னையில் வந்து இறங்குற பாக்யராஜ் சார் ஹார்மோனிய பொட்டியோட வருவார், கூட காஜா ஷெரீஃப் வருவார். அப்படி ஃப்ரேமில் பாக்யராஜ் சாரை காட்டும்போது பாக்யராஜ் சார் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஒரு எருமை மாடை ஃபஸ்ட்டு காமிப்பார். ஃப்ரேமில் எருமை மாடு வரும், அதுக்கப்புறம் எருமை மாடு பக்கத்தில் பாக்யராஜ் சார் நடந்து வருவார். பாக்யராஜ் சாரை பார்த்த உடனே தேட்டரே கைத்தட்டும். எருமை மாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு பாக்யராஜ் சார் வர்றதையும் பாக்யராஜ் சார் காமிச்சு ஒரு கைத்தட்டல் வாங்கின ஒரு டைரக்டர், நடிகர், அது பாக்யராஜ் சாராக தான் இருக்க முடியும். இப்படி ஒரு 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 ஓப்பனிங்லேயே இப்படி வைக்கிறதுக்கு ஒரு தனி துணிச்சலும் தைரியமும் தன் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கையும் ஒருத்தங்களுக்கு இருந்தால் தான் இது மாதிரி பண்ண முடியும். பைபிளில் ஒரு வாசகம் இருக்கு, எவர் ஒருவர் தன்னை தாழ்த்தி கொள்கிறார்களோ அவர்கள் இந்த பூலோகத்து மக்களால் உயர்த்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி. நம்ம நம்ம அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி நம்மளை தாழ்த்திக்கிறதுனால தான் நம்மளுடைய அந்த உயர்ந்த பண்பாக இருக்கும்னு வள்ளுவரும் சொல்லியிருக்கிறாரு. இதை பாக்யராஜ் சார் அந்த காட்சியில தன்னை தாழ்த்தி கொண்டு, ஹீரோவை தாழ்த்தி கொண்டு ஒரு டைரக்டரா அங்கே ஜெயிப்பார். அவர்
ஒரு ஹீரோ அவதை இப்படி தான் காமிக்கணும் அப்படி தான் காமிக்கணுங்கிறது எல்லாத்தையும் சுக்குநூறாக உடைச்சார். அதுவரை வந்த தமிழ் சினிமாவில் இருக்கிற அத்தனை விஷயங்களையும் சுக்குநூறாக உடைச்சி ஒரு எருமை மாடை காமிக்க, அதை அடுத்து பாக்யராஜ் சாரை காமிக்கிற அந்த இன்ட்ரோ சீன் இருக்குல்ல, இது எனக்கு தெரிந்து எந்த ஒரு ஹீரோவும் ஒத்துக்க மாட்டான். எந்த ஒரு ஹீரோவை வைத்துக்கொண்டு ஒரு டைரக்டரை இப்படி யோசிக்க மாட்டாங்க. ஆனால் பாக்யராஜ் என்கிறவர் ஒரு தன்னுடைய கதையின் மேலையும் தன்னுடைய வசனத்தின் மேலையும் தன் படைப்பின் மேலையும் தன் திறமை மேலையும் அசாத்திய நம்பிக்கை கொண்டிருந்தது தான் ஒரு காரணம். எல்லா படத்துலையும் பாருங்க, பாக்யராஜ் தன்னை ஏதாவது ஒரு புத்திசாலித்தனமா ஒரு விஷயம் செய்யற மாதிரி செய்வாரு. ஆனா எல்லாருக்கிட்டையும் ஒரு முட்டாள் தான் கெட்ட பேரை வாங்கிக்குவாரு, சரியான முட்டாளா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பாக்யராஜ் சாருடைய சின்ன சின்ன விஷயங்கள். தனக்கு உண்டான நம்மெல்லாம் ஒரு கதாநாயகன் கிடையாது, ஆனா நம்ம தான் இந்த படத்துக்கு கதாநாயகன் அப்படிங்கிறத அவரே ஒரு கேள்வி கேட்டு உடைச்சி, அவரே கேள்வி கேட்டு உடைச்சி அப்படின்னே வந்துட்டு இருந்ததுனாலதான் அந்த கதாநாயக பிம்பம் எல்லாம் உடைத்தாலும் கூட ஒரு அட்டகாசமான ஹீரோவாக நம்ம மனசை கவர்ந்தவர் பாக்யராஜ் சார். இந்த அந்த 7 நாட்கள்ல இந்த ஓப்பனிங் சீனை பாருங்க, பார்த்துட்டு உடனே நிற்க மாட்டீங்க. ஏன்னா அதை தாண்டி முழுசு படத்தையும் நீங்க பார்த்துருவீங்க. அதுதான் பாக்யராஜ் சார். வணக்கம்.